வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சேமித்து வைத்த பணம் உங்களுடைய கையை விட்டு போனது. இந்த நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை ஒருபோதும் நினைத்து பார்க்காத ஒரு அனுபவங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் உங்களுடைய கனவுகளுக்காகவும் சிறுக சிறுக நீங்கள் சேர்த்து வைத்த பணங்களும் நகைகளும் குடும்பத்தின் அவசர தேவைகளுக்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் மொத்தமாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கரைந்து போயிருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளின் திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும், குழந்தைகளை நல்ல இடத்தில் படிக்க வைக்க வேண்டும், அல்லது உங்களுடைய அவசர தேவைகளுக்காக நீங்கள் இத்தனை நாட்கள் அந்த ஒரு பணத்தை எந்த ஒரு செலவுகள் வந்தாலும் செலவழிக்காமல் தான் வைத்திருந்தீர்கள். ஆனால் சில நபர்களின் மீது நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையால் அவர்கள் அந்த ஒரு பணத்தை கேட்டதும் நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாமல் தூக்கி உடனே கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த நபர்களும் உங்களுக்கு நான் இன்னும் சில நாட்களில் உனக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறியிருப்பார்கள். இப்பொழுது மாதங்கள் கடந்திருக்கும், வருடங்கள் கூட கடந்திருக்கலாம் ஒரு சிலரின் வாழ்க்கைக்குள்ள. ஆனால் அந்த பணம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமலே போய்விட்டது. இந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனி அவ்வளவு தான் என்று கையில் ₹1 கூட இல்லாமல் மீண்டும் வாழ்க்கையின் ஆரம்ப நிலைமைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு நபர்களும் நீங்களாகவே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் கடகராசியின் சகிப்புத்தன்மை உங்களை மீண்டும் உழைக்க வைத்தது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். எனவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எல்லாருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு நீங்களே தனிமையாகவும் எதுவும் இல்லாமல் நின்ற ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். கடகம் ராசி என்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நீங்கள் வாங்கியதை விட கொடுத்தது தான் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது அன்பிலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அன்பிலிருந்து பணம் வரைக்கும் அதிகமாக நீங்கள் திரும்பி கொடுத்தது தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் அல்லது கெடுதல்கள் அல்லது ஒருத்தனின் வாழ்க்கைக்குள்ள ஒரு பொறாமை கண்கள் கூட இதுவரைக்கும் நீங்கள் யாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் வைத்தது கிடையாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவரும் வைத்து கொண்டே தான் இருப்பார்கள். இதுதான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் உழைப்பை அனைவருமே கெடுத்து விட்டார்கள். உங்களுடைய பணத்தை கூட உங்களுடைய பணத்தை அனைவருக்கும் கொடுத்தீர்கள், உழைப்பை கொடுத்தீர்கள், அன்பை கொடுத்தீர்கள், மன நிம்மதியை கூட மற்றவங்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் விட்டு கொடுத்து உங்களுடைய வேலைகளுக்குள்ள நீங்கள் தள்ளி போட்டீர்கள். நான் கொடுத்தால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தருணங்களும் உண்டு. ஆனால் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து நின்ற போது உங்களுக்காக யாரும் திரும்பி வரவில்லை என்ற ஒரு உண்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும். அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை பற்றியுமே நீங்கள் யோசித்து கூட பார்த்தது கிடையாது. சில நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் சில உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தெரிய ஆரம்பித்திருக்கும். அந்த நொடி உங்களுடைய கண்களில் வந்த கண்ணீர் ஏமாற்றத்தால் மட்டும் கிடையாது. நான் இவ்வளவு செய்தும் என்னை யாரும் நினைக்கவில்லையே, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்கிற ஒரு வழியின் ஆழத்தால் மட்டுமே தான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகியிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். நான் எவ்வளவோ அவங்களுக்காக செய்து விட்டேன், இருந்தாலும் என்னை மறந்து விட்டார்களே என்கிற ஒரு சின்ன மனக்கவலைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நிச்சயமாக பொருந்தும். ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க தங்களுடைய அளவுக்கு மீறிய தியாகங்கள் தங்களையே சோர்வடைய செய்ததாகவே உணர்ந்த ஒரு தருணங்களும் நேரங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிடத்தில் கடகம் ராசிக்காரர்கள் பிறரின் உணர்வுகளை தங்களுடைய உணர்வாகவே எடுத்துக்கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ளும் முன் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளைத்தான் தேடி கொடுக்கும். கடகம் ராசி என்பர்களை, வியாபார பணிகளில் பொறுமை என்பது வேண்டும். பொறுமையோடு நீங்கள் முடிவெடுத்தால் தான் அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது அதிகரித்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பதை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது.
வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணங்களும் ஒரு விதமான நிகழ்வுகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வெளியூர் பணி நிமித்தமான முயற்சிகள் கைகூடி வந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி போட்டுவிடும். இறை சார்ந்த பயணங்கள் சாதகமாக அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. நிர்வாக திறமைகளை இப்பொழுது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாகவே பிரதிபலிப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பண விஷயத்தில் நிலையான முன்னேற்றங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கழுத்தை நெரித்து கொண்டிருந்த கடன் சுமைகளும் எதிர்பாராத செலவுகள் என நிதி நெருக்கடியில் தவித்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திறக்கத் தொடங்கும். வராத பழைய பாக்கைகள் கைக்கு வரவேண்டிய வரவுகள் அனைத்தும் தங்கும் தடைகளும் இன்றி உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். வருமானம் சீராகுவதால் நிலுவையில் உள்ள கடன்களை அடைத்து எதிர்காலத்திற்கான சேமிப்பையும் உங்களால் தொடங்க முடியும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையானது தேடி கொடுக்கும். பணம் சேமிக்கக்கூடிய பழக்கங்கள் நல்ல பலனை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். ஒரு காலத்தில் பணமானது கையில் வந்தாலும் அது எங்கே செல்கிறது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். குடும்ப தேவைகள், எதிர்பாராத செலவுகள், உறவுகளுக்காக செய்த உதவிகள் இவை அனைத்தும் சேர்ந்து சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தும் முடியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். மாதத்தின் இறுதியில் இன்னும் கொஞ்சம் சேமித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நீங்கள் வருந்திய ஒரு தருணங்களும் உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்களுக்கு பணத்தை திட்டமிட்டு நிர்வகிக்கக்கூடிய பழக்கங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். சிறிய தொகையாகவே இருந்தாலும் தொடர்ந்து சேமிப்பது எதிர்காலத்தில் பெரிய நிம்மதியை தரக்கூடும் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சமாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிடத்தில் சில காலங்கள் நிதி ஒழுக்கத்தை வளர்க்க உதவும் என்று கூறுவார்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். முயற்சிகள் கைகூடி வந்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி போட்டுவிடும். இறை சார்ந்த பயணங்கள் சாதகமாக அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. நிர்வாக திறமைகளை இப்பொழுது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாகவே பிரதிபலிப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பண விஷயத்தில் நிலையான முன்னேற்றங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கழுத்தை நெரித்து கொண்டிருந்த கடன் சுமைகளும் எதிர்பாராத செலவுகள் என நிதி நெருக்கடியில் தவித்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திறக்கத் தொடங்கும். வராத பழைய பாக்கைகள் கைக்கு வரவேண்டிய வரவுகள் அனைத்தும் தங்கும் தடைகளும் இன்றி உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். வருமானம் சீராகுவதால் நிலுவையில் உள்ள கடன்களை அடைத்து எதிர்காலத்திற்கான சேமிப்பையும் உங்களால் தொடங்க முடியும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையானது தேடி கொடுக்கும். பணம் சேமிக்கக்கூடிய பழக்கங்கள் நல்ல பலனை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். ஒரு காலத்தில் பணமானது கையில் வந்தாலும் அது எங்கே செல்கிறது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். குடும்ப தேவைகள், எதிர்பாராத செலவுகள், உறவுகளுக்காக செய்த உதவிகள் இவை அனைத்தும் சேர்ந்து